இது ஒரு நீண்ட பதிவு. உங்கள் குரல் சொற்களஞ்சியம், அதாவது வெக்காபுலரி அல்ல, உங்கள் ஆற்றலே அதுதான். அநேக தொழில் வல்லுநர்கள் இதை மிக தாமதமாக புரிந்து கொள்கிறார்கள். பிசிறில்லாத ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கும் நான் பயிற்சி அளித்திருக்கிறேன். ஆனால் யாரும் அவர்கள் வார்த்தைகளை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். வாக்கியங்களில் தடுமாறுகிறவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் வலிமையான தாக்கத்தை, அதாவது பெர்ஃபெக்ட் இம்பாக்ட் ஏற்படுத்துவார்கள். அப்பொழுதுதான் சரளமாக ஆங்கிலம் பேசுவது உங்களை வலிமையானவர்களாக ஆக்காது, ஆனால் தெளிவு வலிமையாக்கும் என்று உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் தொடர்பு கொள்ளும் திறன், கம்யூனிகேஷன் என்பது மொழி புலமை அல்ல, அது தலைமைத்துவத்திற்கான லீடர்ஷிப் திறன். உங்கள் இலக்கு சரியான புரிந்து கொள்ளப்படுவதை காட்டிலும் நன்றாக பேசுவதாக மட்டும் இருந்தால் நீங்கள் உங்கள் பார்வையாளர்களை, அதாவது ஆடியன்ஸை இழந்து விட்டீர்கள் என்றே அர்த்தம். இதை ஸ்பீக்கிங் ஷிஃப்ட் என்று சொல்லுகிறேன். தயவு செய்து இவற்றின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். சரளமாக பேசுதல், செயல்பட செய்வதற்கு முற்றிலும் சரியான இலக்கணம் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் பர்ஃபெக்ட் கிராமர் டு இன்ஸ்பயர் ஆக்ஷன். பேச்சில் தெளிவான எண்ணமும் அமைதியான இடைவெளியும் தேவை. யூ நீட் கிளியர் தாட்ஸ் அண்ட் காம் பாசஸ். சரளம் இடைவெளியை நிரப்பும், ஆனால் தெளிவு மனங்களை நிரப்பும். ஃப்ளூயன்சி ஃபில்ஸ் ஸ்பேசஸ், கிளாரிட்டி ஃபில்ஸ் மைண்ட்ஸ். நன்றாக தோற்றமளித்தல், நீங்கள் திட நம்பிக்கையுடன் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கும் பொழுதே அதிகாரப்பூர்வமாக, அதாவது ஆத்தென்டிக்காக தோன்றுவதை நிறுத்திவிடுவீர்கள். நல்ல பேச்சாளர்கள் உரையை நிகழ்த்துவதில்லை, அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். தே கனெக்ட். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், ஒப்புகை பார்க்கவில்லை என்று பார்வையாளர்கள் உணர்ந்தால் நீண்ட நேரம் கவனிப்பார்கள். பாராட்டை பெறுதல், உங்கள் கவனம் மற்றவர்களை கவர்வதாக மட்டும் இருக்கும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பற்ற உணர்வுடனேயே, அதாவது இன்செக்யூரிட்டியாக பேசுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் உங்கள் கவனம் இருக்கும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வலுவான தளத்திலிருந்து பேசுவீர்கள். இவற்றில் கவனம் செலுத்துங்கள். தெளிவுடன் இருங்கள். எவை முக்கியமோ அவற்றை மட்டும் கூறுங்கள். மௌனம் மற்றவற்றை செய்யும். அநேக வார்த்தைகளுக்கும் மேலான தெளிவு அது ஏற்படுத்தும் சில கவன சிதறல்களை பற்றியது. உண்மையான தோற்றமளியுங்கள். முகமூடியை அகற்றிவிடுங்கள். உங்களை மற்றவர்கள் நம்பத்தக்க விதத்தில் பேசுங்கள். யாரோ ஒருவர் போல் பேசுவதை நீங்கள் நிறுத்தும் பொழுதுதான் உண்மையான தொடர்பு ஆரம்பிக்கும். நினைவில் நிற்கும் வண்ணம் பேசுங்கள். மக்கள் வார்த்தைகளை மறந்து விடுவார்கள், ஆனால் பேசிய ஆற்றை நினைவில் வைத்திருப்பார்கள், மறக்க மாட்டார்கள். அழுத்தத்தோடு அல்ல, நீங்களாக பேசுங்கள். கூட்டம் முடிந்த பிறகும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி நெடுநேரம் தங்கியிருக்கும். மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், அதாவது பெர்ஃபெக்ட் வேர்ட்ஸ் தேவையில்லை, நேர்மையான வார்த்தைகளே போதும். ட்ரெய்னர் எஸ் வெங்கடேஷ் பிரசன்னா இவ்வாறு கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவற விடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.